ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான புடலங்காய் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு நான் குக்கர் எடுத்து வச்சுருக்காங்க. துவரம் பருப்பு ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற வச்சுருந்தேன். இப்போ அது குக்கரில் சேர்த்துக்கலாம். தண்ணியோட சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை சேர்த்துக்கலாங்க. நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். இது 3 புடலங்காய் சேர்த்துட்டு இப்போது மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பு ஊற வச்சுருந்த தண்ணி ஒரு 1/2 கப்பு. இப்போ ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குக்கரை மூடி போட்டு நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாங்க. இது ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா குழையவே வெந்துடுச்சு. காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை தாளிக்கலாங்க. அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தாளிப்பு சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வானல் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு கூடவே 4-5 பல் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. இப்போ அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லாவே வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம கூட்டில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஃபைனலாக நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இதை கொதிக்க வச்சு இறக்கணுன்னாக்கா சூப்பரான நம்மளோட புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுங்க.